நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடத்தைகளை அழகான முறையிலே சொல்லி சென்றிருக்கின்றார்கள். மனிதன் செய்யக்கூடிய அமல்களினுடைய பாக்கியத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி என்றால், ஒரு மனிதன் இபாதத்தாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சொன்ன 5 கடமைகளையும் முஆசிராத்துகளையும் முஆலமாத்துகளையும் எல்லா நற்காரியத்தையும் செய்தாலும் இதற்கு ஒரு முக்கியமான சார அம்சம் இருக்கின்றது. மனிதன் தர்மம் செய்கின்றான், 1000 ரூபாய் கொடுக்கின்றான் என்றால் 1000 ரூபாய் கொடுக்கின்றேன் என்று முடிவெடுக்கின்றான். தொழுக போகின்றேன் என்றால் தொழுகையை தொழுகின்றேன் என்று முடிவெடுக்கின்றான். நோன்பை வைக்கின்றேன் என்றால் நோன்பை வைக்கின்றேன் என்று முடிவெடுக்கின்றான். இவ்வாறாக தியாகத்திற்கு பின்புதான் எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே சொல்கின்றார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதர்களே, உங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த அமல்கள் எல்லாம் மறுமையிலே ஒரு அமலை கூட வீணடிக்காத அளவிற்கு நாம் அமல்களை செய்து அந்த அமல்களை ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு அவனிடம் முறையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஆகவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமல்களில் ஈடுபட்டு அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்விடம் முறையிட்டு நாம் தக்காவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.